டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி 3வது வாரம் திருவருகை காலத்திலே எஸ்ஐயா புத்தகம் 35வது 1-10 வசனங்களும், யாக்கோபு புத்தகம் 5வது 7-10 வசனங்களும், மத்தேயு நற்செய்தி 11வது அதிகாரம் 2-11 வசனங்கள் நாம் அதை வாசிப்போம். யோவான் சிறையில் இருந்தபோது மெசியாவின் செயல்களை பற்றி கேள்விப்பட்டு தம் சீடரிடம் அவர் அனுப்பினார். அவர்கள் மூலமாக வரவிருப்பவர் நீர்தாமா அல்லது வேறு ஒருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என்று கேட்டார். அதற்கு இயேசு மறுபடியாக, நீர் கேட்பவற்றையும் காண்பவற்றையும் போய் யோவானிடம் அறிவியுங்கள். பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர், கால் ஊனமற்றோர் நடக்கின்றனர், தொழுநோயாளிகள் நலமடைகின்றனர், காது கேளாதோர் கேட்கப்படுகின்றனர், இறந்தோர் உயிர் பெற்று எழுகின்றனர், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. என்னை தயக்க வேண்டி ஏற்றுக்கொள்வோர் பேறு பெற்றோர் என்றார். அவர்கள் திரும்பி சென்று இயேசு மக்கள் கூட்டத்திடம் யோவானை பற்றி பேசத் தொடங்கினார். நீங்கள் எதை பார்க்க பாலைநிலத்துக்கு போனீர்கள்? காற்றில் அசையும் நாணலையா? இல்லையா? யாரை பார்க்க போனீர்கள்? மெல்லிய ஆடை அணிந்த மனிதரையா அல்லது மெல்லிய ஆடை அணிந்த அரச மாளிகையில் இருக்கின்றனர்? பின்ன யாரை நான் பார்க்க போனீர்கள்? இறைவாக்கினரையா? ஆம், இறைவாக்கிட மேலானவர் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதோ நான் என் தூதனை உனக்கு முன் அனுப்புகிறேன், அவர் உனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார் என்று எழுதியுள்ளதை பற்றி மறைநூல் எழுதியுள்ளது. மனிதர்கள் பிறந்தவர்கள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. ஆயினும் விண்ணரசில் சிறியவன் அவரிலும் பெரியவர் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். திருமுழுக்கு யோவான் காலம் முதல் இந்நாள் வரை விண்ணரசு உண்மையாக தாக்குகிறதை கைப்பற்றுகிறார். திருச்சட்டம் எல்லா இறைவாக்கு நூல்களும் யோவான் வரும் வரை இறைவாக்கு உரைத்தன. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வரவேண்டிய எலியா இவரை இதை ஏற்றுக்கொள்வீர்கள். கேட்க செய்வுள்ளவர் கேட்கட்டும் என்றார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, யோவான் சிறையில் இருந்தபோது அவர் இரண்டால் ஆண்டவர் தான் மெசியா என்பதை அறிந்து கொள்ள அவருடைய அனுப்புகிறார்கள். போய் நீர்தாமா அல்லது வரவிருந்தவர் வேறு யாரையும் எதிர்பார்க்க வேண்டுமா என்று கேட்டு அனுப்பினார். அதற்கு அவர் சொல்லுகிறார், 4வது வசனம், நீங்கள் கேட்பவற்றையும் காண்பவற்றையும் போய் அறிவியுங்கள். பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர். பார்வையற்றோர், நாட் ஓன்லி தி பிசிக்கல் ஹை ஹீலிங், ஏதோ கண் தெரியாதவன் கண் தெரிவது மட்டும், கடவுளை பார்க்கக்கூடிய அறிவை அல்லது பார்வையை மக்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்பதை அவர் உணர்த்துகிறார். கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர். கால் ஊனமுற்றோர், நாட் ஓன்லி தி பிசிக்கல் ஹீலிங், திமிர்வாதக்கரண்ட மார்க்கு 2வது அதிகாரத்தில் எழுந்து நட என்று சொன்னார். ஆனால் வாழ்க்கையில் வாழ்க்கையில் நடக்க சொல்லி தாரும் இயேசுவின மாதிரி வாழ்வுக்கு சொல்லும் வழியை காட்டினார். நானே வழியும், நானே சத்தியம், நானே ஜீவன், என் வழியா என்று யாரும் பிதாவிடத்தில் செல்லும். வாழ்வுக்கு செல்லும் வழி குறியது. எனவே அவர் வழியை காட்டுகிறார். ரொம்ப முக்கியமானது. தொழுநோயாளிகள் நலமடைகின்றனர். அந்த நாட்களில் தொழுநோயாளிகள் ஒரு தீட்டு மாதிரி கருதப்பட்டார். ஆனால் அவனை தொட்டு குணமாக்குறாரு. தொழுநோயாளினா அந்த இட்ஸ் நாட் ஓன்லி மியர் ஹீலிங், அது வெறும் குணப்படுத்தல் மட்டுமல்ல, சமுதாயத்தில் இருந்த தீண்டாமை அவர் அழித்தொழித்தார். அவர் தொட்டு குணப்படுத்தினார். போய் 10 பேரும் குணமாக என்று சொன்னார். ஆனால் ஒருத்தர் தான் திரும்பி வந்து நன்றி செலுத்தினான். மத்தேயு 8வது அதிகாரத்தில் அவனை தொட்டு அவனை குணப்படுத்துகிறார். ஆகவே அதெல்லாம் உண்மையிலே ஒரு பெரிய செயலாக கருதப்படுகிறது. காது கேளாதோர் கேட்கின்றன. கடவுளுடைய சப்தத்தை வெறும் பிசிக்கலி காது கேளாதுன்னு நாட் ஓன்லி இம்பேரிங் டெஃப், காது கேளாது மட்டுமல்ல, கடவுளுடைய சப்தத்தை மக்கள் கேட்கும்படியாக அவர் கிருபை செய்கிறார். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. இயேசு யாரை தேடி போனார்? பாவிகள், ஆயக்காரர்கள் எல்லாரும் தேடி போனார். பாவிகளுக்கு தேடி சென்றார். ஏழைகளுக்கு நற்செய்தி தான் 5000 பேர் பூசித்தார். பசிப்பட்டில் இருந்தாலும் அவரை பூசிக்கிறார். தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பேறு பெற்று என்ன ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்றார். இதெல்லாம் சைன் ஆஃப் மெசியாவினுடைய அருங்குறி. இவைகளெல்லாம் நான் செய்திருக்கிறதுனால நீங்கள் தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பேறு பெற்றோர் என்று சொல்லி அவர் அந்த ஆண்டவருடைய மெசியாவினுடைய பண்புகளை சுட்டி காட்டுகிறார். காது கேளாதோர், நடக்க முடியாதோர், தொழுநோயாளிகள், இறந்தவர் உயிர் தெழுவது, நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. இவெல்லாம் மெசியா வரும்போது இதெல்லாம் முழுமையாக நடக்கும் என்று, அது முழுமையாக நடந்து ஆண்டவருடைய ஆசிரியை நமக்கு அளிக்கிறார். இந்த நிறைவை நாமும் பெற்றுக்கொண்டு நாமும் இறைவனுக்கு சாட்சியாக இருக்க சொன்னது போல விண்ணரசு வன்மையாக தாக்கப்படுகிறது. திருமுழுக்கு காலத்திலிருந்து அதை தாக்குறவர் கண்ட நாமும்
அதை ஆதாயமாக்கி பற்றி கொண்டு வாழ நம்மை ஒப்புக் கொடுப்போமா? எங்கள் நல்ல ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்று மாறாதவரே, உம்முடைய கிருபையினால் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளும். நீர் தொடர்ந்து ஆசீர்வதியும். உமது ஆற்றலை தாரும். நல்ல பிதாவே, ஆமென்.